இஸ்லாமிய அரசு அமைக்கும் எங்கள் இலக்கை நோக்கி நான் தொடர்ந்து பணியாற்றினேன். இது வங்கதேசத்தின் மதச்சார்பற்ற கொள்கைகளுக்கு எதிரானது என்று என் எதிர்ப்பாளர்கள் வாதிட்டனர். இதன் காரணமாக என் மீது பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. நான் கைது செய்யப்பட்டேன், சிறையில் அடைக்கப்பட்டேன். என் வாழ்வியல் கடைசி காலகட்டம் முழுவதும் நான் போர் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளையும் விசாரணைகளையும் எதிர்கொண்டேன். 2013ஆம் ஆண்டில் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தால் எனக்கு 90 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இது ஒரு அரசியல் ரீதியான பழிவாங்கல் என்று நான் நம்பினேன். என் மீதான குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்றும் ஒரு இஸ்லாமிய இயக்கத்தின் தலைவன் என்பதால் நான் குறிவைக்கப்பட்டேன் என்றும் நான் வாதிட்டேன். நான் ஒருபோதும் எந்தவிதமான போர் குற்றங்களிலும் ஈடுபடவில்லை, மனித உரிமை மீறல்களை ஆதரிக்கவில்லை என்று நான் கடைசி மூச்சு வரை வலியுறுத்தினேன். என் அரசியல் பயணம், என் கொள்கைகள் மற்றும் என் மீதான குற்றச்சாட்டுகள் காரணமாக நான் வங்கதேசத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய நபராகவே கருதப்பட்டேன். சிலர் என்னை தேசத்துரோகி என்றும் போர்க்குற்றவாளி என்றும் அழைத்தனர். ஆனால் என் ஆதரவாளர்கள் என்னை ஒரு இஸ்லாமிய போராளி என்றும் நீதி மற்றும் இஸ்லாமிய விழுமியங்களுக்காக போராடிய ஒரு தியாகி என்றும் கருதினர். நான் அக்டோபர் 2014 அன்று சிறையில் இருந்தபோது காலமானேன். என் உடல் மறைந்தாலும் என் கொள்கைகளும் நான் தலைவராக இருந்த ஜமாத் இஸ்லாமியின் இலட்சியங்களும் வங்கதேசத்தில் இன்றும் உயிர்ப்புடன் உள்ளன. நான் குலாம் ஆசம். என் வாழ்வு ஒரு நீண்ட கடினமான பயணம். இஸ்லாமிய ஆட்சிமுறையை நிலைநாட்டுவதற்கும் இஸ்லாமிய சமூகத்தின் மேம்பாட்டிற்கும் நான் அரும்பாடுபட்டேன். என் மீதான குற்றச்சாட்டுகள் அரசியல் ரீதியானவை என்பதை வரலாறு ஒரு நாள் உணரும் என்று நான் நம்புகிறேன். என் மனசாட்சிக்கு நான் உண்மையுடன் நடந்தேன். நான் இறைவனுக்கும் இஸ்லாத்திற்கும் என் மக்களுக்கும் சேவை செய்தேன் என்று நம்புகிறேன்.